ஏன்னா அந்த தாய் கிழவின்னு படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய் கிழவி. ஊர் பக்கத்தில் தான் தாய் கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய் கிழவி. முதல்ல ராதிகா செல்வம் தாய் கிழவின்னு சொன்னால் என்ன தாய் கிழவி தாய் கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன் தாய் கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 இயர்ஸை நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லணும். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால்தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள்.